ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹெச்கே ஜுபேட்ரோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்டு இருந்தோம். வழிகளில் மட்டும் பார்க்காம அந்த வழிகளை யார் யாரெல்லாம் கடந்து சென்றாங்க அப்படிங்கிற ஒரு சில நபரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் இனிமேல் பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நபர் எப்போ பிறந்தாருன்னு கேட்டிங்கன்னா 1958 ஆகஸ்ட் 29 பிறக்கிறாரு. இவர் அன்னைக்கு பிறந்து அவருக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவருடைய மரணம் அடைகிற வரைக்கும் இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்தாரு அவருடைய திறமையால அப்படின்னு சொல்லலாம். அவர் வேற யாரும் கிடையாது, மைக்கேல் ஜாக்சன். அதாவது டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், டான்ஸ் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திறமைகளை தனக்குள்ள வச்சு பல்வேறு வகையாக அவர் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்காரு, வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன். இப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன், மைக்கேல் ஜாக்சன் 1958 ஆகஸ்ட் 29 என்ன செஞ்சார், பிறந்தார். அவர் எங்கே பிறகுறாருன்னா இந்தியானா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பிறகுறாரு. மைக்கேல் ஜாக்சனுடைய தந்தை தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் வால்டர் கேத்தரினா எஸ்தர் அப்படிங்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சனுடைய தகப்பன், அதாவது தாயும் தந்தையுமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதாவது மைக்கேல் ஜாக்சன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 8 பேர். மைக்கேல் ஜாக்சன் சேர்த்து 8 பேர். மைக்கேல் ஜாக்சனுடைய தந்தை ஜோசப் வால்டர் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, ஒரு இரும்பு ஆலயத்தில் கிரைனை கண்ட்ரோல் பண்ணுறவர் என்ன செய்கிறாரு, மைக்கேல் ஜாக்சனுடைய தந்தை இருக்கிறாரு. ஆனால் மைக்கேல் ஜாக்சனுடைய தந்தை ஜோசப்புக்கு என்ன ஒரு திறமை இருக்குதுன்னா, ஒரு இசை கலைஞனாக இருந்தார். ஆனால் அவர் நினைச்ச மாதிரி நினைச்ச ஒரு கனவு என்ன செய்ய முடியல, அவரால் நிறைவேற்ற முடியல. ஆனால் பேண்ட் வாத்தியம் அப்படிங்கிற அந்த வாத்தியத்தில் அந்த குழுவில் தான் என்ன செய்கிறாரு, ஜோசப்ங்கிறவர் இருக்கிறார். அதாவது மைக்கேல் ஜாக்சனுடைய தந்தை இருக்கிறார். அவருடைய கனவு நிறைவேறாததுனால தன்னுடைய மகன்களை வச்சு என்ன செய்கிறார், அவருடைய கனவை என்ன செய்கிறார், பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்காக மைக்கேல் ஜாக்சனையும் மைக்கேல் ஜாக்சனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, 6 வயசுலேயே துவக்க பாடசாலையில் என்ன செய்கிறாங்க, சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. பாட்டு பாடியும் பிராக்டிஸ் தராங்க, ரொம்ப கடுமையான பயிற்சி தராங்க. இதில் நம்ம மைக்கேல் ஜாக்சன் என்ன செய்கிறாரு, 6 வயசுலேயே பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. இப்படி தான் நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய திறமையும் அவருடைய பாட்டும் அவருடைய ஆர்வமும் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி மைக்கேல் ஜாக்சனுக்கு மியூசிக், அதாவது இசை மேலே அவருக்கு என்ன செய்யறது ரொம்ப ஆர்வம் அதிகமானனால அவர் என்ன செஞ்சார், மைக்கேல் ஜாக்சனும் தன்னுடைய சகோதரர்களும் சேர்ந்து ஜாக்சன் 5 அப்படிங்கிற ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழு மூலிமா பாட்டும் மியூசிக் என்ன செஞ்சாங்க, ரெண்டுத்தையும் சேர்ந்து போட்டு அந்த குழு, அந்த ஜாக்சன் 5 அப்படிங்கிற அந்த குரூப் முதலாக ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகம் புகழ் பெற்ற இசையரங்குகளில் ஒன்றான அப்போலோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் ஜாக்சன் 5ங்கிற அந்த குழு என்ன செஞ்சது, ஃபஸ்ட்டு பாட்டு பாடிச்சு. அந்த ஃபஸ்ட்டு பாட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு கேட்டால் டயானா ராஸ் அப்படிங்கிற ஒரு பாடகி, மிகப்பெரிய புகழ் பெற்ற பாடகி டயானா ராஸ் அப்படிங்கிற அந்த பாடகி முதல்ல ஜாக்சன் 5 அப்படிங்கிற அந்த குரூப்பை வச்சு ஒரு பாட்டு என்ன செஞ்சாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் ஜாக்சன் பாடின பாட்டு அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிச்சனால தன்னோட அந்த டயானா ராஸ் அப்படிங்கிற அந்த பாடகி தன்னோட மைக்கேல் ஜாக்சனை இணைச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பாட ஆரம்பிச்சுதான் நம்ம மைக்கேல் ஜாக்சன் என்ன செஞ்சாரு, உலகத்திலே புகழ் பெற்றவராக மாற ஆரம்பிச்சாரு, உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் ஜாக்சன் எப்போ தனியாக பாட ஆரம்பிச்சாருன்னு கேட்டிங்கன்னா 1971 அவர் தனியாக பாட ஆரம்பிச்சு அப்பத்துலேருந்து அவர் என்ன செஞ்சார், உலகத்திலேயே கொஞ்சம் ஃபேமஸாக ஆரம்பித்தார். அவர் ஃபேமஸ் ஆக சிலருக்கு சில பாடகராக இருக்கட்டும், சில நடிகராக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக ஸ்வீட் எனர்ஜியும் ஒரு பேர் இருக்கும். இப்போ நம்ம இளைய தளபதி விஜய், ஹிப்ஹாப் ஆதி, ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன ஒரு பேர் இருந்ததுன்னு கேட்டால் கிங் ஆஃப் பாப் அப்படின்னு மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. கிங் ஆஃப் பாப்னா பாப் இசையின் மன்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, மைக்கேல் ஜாக்சனை கூப்பிட்டு இருந்தாங்க. சிலர் இப்படியும் கூப்பிட்டாங்க, மைக்கேல் ஜாக்சனை சுருக்கமாக எம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் என்ன செஞ்சாங்க, இப்படியும் ஒரு சிறப்பு பெயரை வச்சு நம்ம மைக்கேல் ஜாக்சனை கூப்பிட்டாங்க. இப்படி இவர் வெளியிட்ட பாடல் தொகுப்புகளில், இசை தொகுப்புகளில் ஒரு 5 இசை தொகுப்பு என்ன செஞ்சது, உலகத்துல பெருமளவில் விற்பனையாக இருக்கட்டும், புகழ் பெற்றதாக இருக்கட்டும், இப்படி பெருமளவில் சாதனை படைச்சது 5 இசை தொகுப்புகளில். இதில் ரொம்ப ஒன்று அவர் உச்சகட்டமாக மக்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அவரை திரும்பி பார்க்க வச்ச
ஒரு இசை தொகுப்பு என்னன்னு கேட்டால் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு இசை தொகுப்பு தான். இந்த இசை தொகுப்பு வந்து 1982 வெளியாச்சு. இந்த இசை தொகுப்பு மூலியமாக தான் நம்ம மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்தில் உள்ள பல தரப்பு மக்களுக்கு மத்தியில் 40 ஆண்டு காலம் புகழ் பெற்றவரை வாழ வச்சது. அந்த இசை தொகுப்பால மைக்கேல் ஜாக்சனுக்கு என்னென்ன விருதுகள் கிடைச்சதுன்னா 13 கிராமிய விருதுகளையும் 2 தடவை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இவருடைய பேரு பதிவானதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். அதே மாதிரி அவங்களுடைய பாட்டு கூட சேர்ந்து அவங்களுடைய டான்ஸும் வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களுடைய டான்ஸை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதை நம்ம போட்டு பார்த்ததும் தெரியும் அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. எப்பவுமே ஒருத்தர் ஒரு கஷ்டமான வேலையை எவ்வளோ ஈஸியாக காமிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆவாங்க. அப்படி தான் மைக்கேல் ஜாக்சன் ஃபேமஸ் ஆனாங்க. உதாரணத்துக்கு 3000 மக்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த டான்ஸை மட்டும் இப்போ பாருங்கள் மேலே ஓடக்கூடிய வீடியோ. பிளாக் ஆர் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு காணொலி என்ன செஞ்சுருந்தாங்க பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமை இப்போ வரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியாமல் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 27 நாடுகள் அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனால மைக்கேல் ஜாக்சனுக்கு அடிக்கடி முகத்தில் வலிகள் ஏற்படுமா, அதுக்காக அதை மறக்கணுங்கிறதுக்காக சில டேப்லெட்ஸையும் சில மருந்துகளையும் அவர் என்ன செஞ்சார், அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசியாக நம்ம மைக்கேல் ஜாக்சன் எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்டால் 2009 ஜூன் 25 அன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற அந்த நகரத்தில் அவருடைய வீட்டில் என்ன செஞ்சார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தார் அப்படின்னு இந்த சில நியூஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டால் தீயணைப்பு வீரர் கேப்டன் ஸ்டீவ் ரூடா அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்ன செஞ்சிருக்கிறார், இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் மைக்கேல் ஜாக்சனுடைய மரணத்தில் சில மர்மங்கள் இருக்க தான் செய்யுது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மரணத்தில் சில மர்மங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது, உண்மை என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய மரணத்திலையும் சில மர்மங்கள் இருக்குது. உண்மை என்னங்கிறது வந்து அவ்வளோக்கு தெரியல. காரணம் என்னங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக பேசணும்னா, நம்ம இந்த வீடியோவில் மைக்கேல் ஜாக்சன் பற்றி சொன்னது காரணம் என்ன, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் பார்க்காம அந்த வழிகளை யார் யாரெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க அவங்களுடைய சில ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் மைக்கேல் ஜாக்சனை பற்றி சொன்னேன். இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, இவரை போல அதிகமான நபர்கள் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய பேர் சொல்லப்பட்டு இருக்குதுன்னா காரணம் அவங்க செஞ்ச திறமைகளும் அவங்க செஞ்ச சேவைகளும் தான். மைக்கேல் ஜாக்சன் என்ன சேவை செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் ஒவ்வொரு தடையும் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவருக்கு அதில் வரக்கூடிய பொருளாதாரம், அவர் வரக்கூடிய சம்பளம், அந்த காசில் என்ன செய்வார், ஏழை மக்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம். இதுதான் அவர் செஞ்ச அதிகமான சேவைகளில் இது ஒன்று. உங்கள் எல்லாத்துக்கும் மைக்கேல் ஜாக்சனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க இந்த ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் மேலே ஒரு பெரிய ஏற்பட்டிருக்கும், மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனாக ஆயிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் மைக்கேல் ஜாக்சன் எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை தாண்டி வந்தாங்க, அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய முடிவான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு சாதனையாளர்களை பற்றி பார்த்துட்டு வருவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். HK Jupato. பாய்.